அத்தியாயம் 116. சமரன் தன் உடலில் பாயும் சக்திகளை நினைத்து தியானம் செய்து அந்த காட்டு சக்தியை கட்டுப்படுத்த முயன்று கொண்டிருந்தான். அன்றும் சமரன் அந்த மலையின் பாறையில் சூரியனின் பிரகாசமான ஒளியின் கீழ் அமர்ந்திருந்தான். அவன் வியர்வையின் மழையில் நனைந்திருந்தான். அவனுடைய பற்கள் வேதனையால் சத்தமிட்டன. தன் உடம்பின் உஷ்ணத்தை எப்படியாவது கட்டுப்படுத்திக் கொள்ள முயன்றான். கம்பளிப்பூச்சி பட்டாம்பூச்சியாக மாறும்போது மிகுந்த வேதனையை தாங்குவது போல இதுவும் இயற்கையின் மாற்றத்தின் விதிதான். ஆனால் அத்தனை வலியுடன் மாறிய பின்தான் அது திறந்த வெளியில் பறக்க சுதந்திரமாகிறது. ஒரு தாய் கூட தன் குழந்தையை வலியுடன் தான் பெற்றெடுக்கிறாள். வலியின்றி அற்புதமான எதையும் சாதிக்க முடியாது என்பதே இதன் அர்த்தம். இதை சமரன் நன்கு அறிந்திருந்தான். எப்படி இருந்தாலும் சமரன் தொடங்கிய பயணமும் அத்தகைய வேதனையான தருணங்கள் மற்றும் கடினமான பாதைகள் நிறைந்ததுதான். இப்படியே பல நாட்கள் கழிந்தது. அந்த வெறிச்சோடிய இடத்திலேயே சமரன் தன் பயிற்சியை தொடர்ந்தான். சமரனின் புதிய சக்தி ஒரு சக்தி பீடமாக மாற்றப்பட்டு கிட்டத்தட்ட அரை மாதம் கடந்துவிட்டது. இந்த அரை மாதத்தில் சமரன் தனது சக்திகளின் பயிற்சியை விட்டுவிட்டு அந்த மந்திர ஒளியை சரியாக கட்டுப்படுத்துவதிலேயே தனது முழு கவனத்தையும் செலுத்தினான். மேலும் அவனது வெறி அதிகரித்ததால் அவனது வெற்றியும் அதிகரித்தது. சில காலத்திற்கு முன்பு சமரனின் சுண்டு விரலின் அளவாக இருந்த மந்திர ஒளி இப்போது முன்பை விட 10 மடங்கு பெரியதாக மாறியுள்ளது. மேலும் இந்த சக்தி அதிகரித்து வருவதை கண்ட சமரன் மிகவும் மகிழ்ச்சியில் இருந்தான். 15 நாட்களில் இந்த வேகத்தில் இவ்வளவு அதிக சக்தியை கட்டுப்படுத்தி தனது சுடர் மந்திரத்தை எவ்வாறு எளிதில் உருவாக்குவது என்பதை சமரன் நன்கு அறிந்திருந்தான். இன்றும் சமரனுக்கு மற்ற நாட்களைப் போலவே இருந்தது. மேலும் சூரியனுக்கு கீழே பாறையில் அமர்ந்து தனது கடினமான பயிற்சியை செய்து கொண்டிருந்தான். அவனது உடைகள் வழக்கம் போல வியர்வையால் நிறைந்திருந்தன. கிட்டத்தட்ட 2 மணி நேர பயிற்சிக்கு பிறகு சமரன் தனது இன்றைய பயிற்சியை முடிக்க முடிவு செய்தான். மேலும் படிப்படியாக அவனது உடல் வெப்பநிலை குறையத் தொடங்கியது. பிறகு கண்களை திறந்து வியர்வையில் நனைந்திருந்த அவனது ஆடைகளை பார்த்து தலையை ஆட்டிக்கொண்டு சிரித்தான். எழுந்தவுடன் தனது உடலின் கடினமான எலும்புகளை உடைத்து மீண்டும் கண்களை மூடிக்கொண்டான். ஆனால் இந்த முறை அவன் அந்த மந்திர ஒளியை மட்டுமே பார்க்க விரும்பினான். அதை அதிகரிக்க விரும்பவில்லை. அதனால் தன் உள் வலிமையை பயன்படுத்தி தொப்புளில் தங்கியிருக்கும் ஆற்றல்களின் சூறாவளியை நெருங்கிய போது மந்திர ஒளி இப்போது முன்பை விட அதிகமாக இருப்பதைக் கண்டான். இதை பார்த்து அவன் முகத்தில் புன்னகை வந்தது. பின்னர் அவன் கண்களை திறந்து வெளியேற முடிவு செய்தான். 15 நாட்கள் சூரிய ஒளியில் இருந்ததால் சமரனின் தோல் முன்பை விட சிவந்திருந்தது. அவனது அழகான முகமும் வெயிலின் காரணமாக லேசாக வயதானதைப் போல தோற்றமளித்தது. அதாவது அவன் இப்போது முன்பை விட வயதானவனாக இருந்தான். பின் சமரன் தனது உணர்ச்சியற்ற கால்களில் நின்று அவனது கையை நீட்டி விரல்களை அசைக்கத் தொடங்கினான். அதிலிருந்து ஒரு சிறிய சத்தம் வந்தது. அத்துடன் சமரனின் உள்ளங்கையில் ஒரு பெரிய ஊதா நிற பந்து தோன்றியது. இது வெப்பத்தின் காரணமாக சூரியனைப் போல இருந்தது. பந்து வளர வளர அது சமரனின் கைகளை விட பெரியதாக மாறியது. அதை பார்த்த சமரனால் சிரிப்பதை தடுக்க முடியவில்லை. அவன் கை ஒளிப்பந்துக்கு அடியில் இருந்ததை கண்டான். ஆனால் அதன் எடை அதிகமாக இல்லை. அப்போது சமரனின் மனதில் திடீரென ஒரு எண்ணம் தோன்ற உடனே தன் உள்ளங்கையை முஷ்டியாக மாற்றி முன்பக்கத்தில் ஒரு குத்து வீசினான். அவன் இப்படி செய்தவுடன் அங்குள்ள காற்று திடீரென வெப்பமடைந்தது. மேலும் வெப்பத்தின் காரணமாக அதுவும் சற்று மங்கலானது. இதை பார்த்த சமரன் சிரித்தான். இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த விஷயத்தால நான் ஒருத்தரை தாக்குனா எதிரில் நிக்கிறவனோட நிலைமை நிச்சயமா மோசமாகும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். பின் சிறிது நேரம் அந்த ஊதா நிற ஒளியுடன் சமரன் விளையாடினான். அப்போது அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. மலையின் இடைவெளியை பார்த்த சமரன் கழுகின் சிறகு நுட்பத்தை பயன்படுத்த நினைத்தான். உடனே சமரனின் முதுகில் இருந்த இறகுகள் வெளியே வர ஆரம்பித்தன. இந்த முறை அவனது இறகுகள் கொஞ்சம் ஊதா நிறத்தில் இருப்பதை சமரன் கவனித்தான். அதற்கு அந்த மந்திர சக்தி தான் காரணம் என்பது அவனுக்கு புரிந்து போனது. பின் சமரன் 2 படிகள் பின்வாங்கினான். ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்ட சமரன் உடனே பள்ளத்தை நோக்கி விரைந்தான். பெரிய அலறலுடன் மலையிலிருந்து குதித்தான். மலையில் இருந்து குதித்தவுடன் சமரன் தனது இறக்கைகளை மிக வேகமாக அசைக்கத் தொடங்கினான். இதனால் அவன் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டான். ஆனால் அதன் பிறகு சமரன் அந்த பயணத்தை ரசிக்கத் தொடங்கினான். அவன் காதுகளில் காற்று வீசும் சத்தத்தை தெளிவாக கேட்க முடிந்தது. வேறு யாரும் பார்த்திராத காட்சிகளை மேலே இருந்து அவனால் பார்க்க முடிந்தது. மகிழ்ச்சியுடன் காற்றில் ஊசலாடத் தொடங்கியவன் பின்னர் சுதந்திரமாக பறவையைப் போல பறந்தபடி நிலப்பரப்பை ரசித்தான். அந்த பகுதி முழுவதும் வானில் பறந்தபடி பார்த்த சமரன் மீண்டும் குடிசையை நோக்கி திரும்பினான். அவன் தரையில் இருந்து சில அடி தூரம் இருக்கும்போது
தரையில் இறங்க திட்டம் போட்டான். அவன் கால் தரையில் பதிந்தவுடன் இறகுகள் முழுவதுமாக பின்வாங்க தயாராக இருந்தது. தரையை நெருங்கிய சமரன் தன் கால்களை சரியாக நிலத்தில் ஊன்றி நின்றான். தான் சரியாக இறங்கியதை நினைத்து சிரித்துக்கொண்டே குடிசையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். ஆனால் குடிசையை அடைந்தவுடன் சமரனின் முகத்தில் ஒருவித அசௌகரியம் தெரிந்தது. குடிசையில் இருந்து புகை வருவதைக் கண்ட அவன் திடீரென பயந்து போனான். பொதுவாக இந்த நேரத்தில் இசையருவி பூக்கள் மற்றும் மூலிகைகளை பறித்துவிட்டு வருவதை அவன் அறிவான். ஆனால் இப்போது அங்கு ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. குடிசை மற்றும் அதிலிருந்து வெளியேறும் புகையால் சமரன் என்ன விஷயம் என கவலைப்பட ஆரம்பித்தான். பின் உடனே தன் வேகத்தை அதிகரித்த சமரன் விரைவாக அந்த குடிசைக்குள் நுழைந்தான். அந்த குடிசை முழுவதும் புகை நிரம்பியிருப்பதை கண்டான். அதன் காரணமாக அவனுக்கு இருமல் வந்தது. பிறகு இருமிக் கொண்டே வெற்றிடக்கை நுட்பத்தை பயன்படுத்தி அங்கிருந்த புகையை எல்லாம் வெளியே எடுத்தான். புகை வெளியேறியதும் இசையருவி படுக்கையில் படுத்திருப்பதை சமரன் பார்த்தான். அவள் கண்கள் மூடியிருந்தன. அழகான மொட்டு போல் இருந்த அவள் முகம் 7 நிற விஷங்களால் வர்ணம் பூசப்பட்டிருந்தது. இதை பார்த்து பயந்து போன சமரன் இசையருவிக்கு மூச்சு வருகிறதா என குழம்பி போனான். உடனே அவசரமாக அவளை நோக்கி நகரத் தொடங்கினான். ஆனால் திடீரென்று வர்ணமித்திரர் அந்த வளையத்தை விட்டு வெளியே வந்தார். அவர் சமரனை தடுத்து நிறுத்தினார். நிறுத்து சமரா, அவ பக்கத்துல போகாத என்று எச்சரித்தார். வர்ணமித்திரரின் குரல் கேட்டு சமரன் சட்டென நின்றான். பிறகு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு வர்ணமித்திரரை பார்த்து, ஏன் இசையருவி பக்கத்துல போக விடாம என்ன தடுக்கிறீங்க என்பது போல விழியில் கேட்டான். அவன் முகத்தில் குழப்பம் தெரிந்தது. அதை கண்ட வர்ணமித்திரர், உனக்கு வாழணும்னு ஆசை இருந்தா அவளை விட்டு விலகிரு சமரா என்றார். உடனே இதை கேட்டு பதறிய சமரன், ஆனா ஏன் குருவே, அவளோட நிலைமையை பாருங்க என்று சொன்னான். மேலும் முதன்முறையாக வர்ணமித்திரரின் முகத்தில் இவ்வளவு கவலை தெரிந்ததை கண்டான். அதனால் அவனும் கலங்க ஆரம்பித்தான். அவனை தனக்கு கீழ்ப்படியும்படி வர்ணமித்திரர் கட்டாயப்படுத்தினார். மீண்டும் ஒருமுறை இசையருவின் முகத்தை பார்த்தான் சமரன். மேலும் வர்ணமித்திரர் தனது கேள்விக்கு பதிலளிக்க விரும்பவில்லை என புரிந்து கொண்டான். இதனால் வருத்தமடைந்த சமரன் வர்ணமித்திரரிடம் வேதனையுடன், குருவே, அவளுக்கு என்ன நடந்ததுனாவது சொல்லுங்க, அவளுக்கு என்ன ஆச்சு என்று கேட்டான். சமரன் கேள்வியில் வர்ணமித்திரர் இசையருவியை நோக்கி பார்த்தார். அவர் சமரனிடம் இசையருவியின் கையை சுட்டிக்காட்டி, அவ கைய பாரு சமரா என்றார். வர்ணமித்திரர் இதை சொன்னவுடன் சமரன் இசையருவியின் கைகளை பார்த்தான். இசையருவி அவள் கையில் ஒரு பச்சை நிற குப்பியை வைத்திருந்தாள். அதன் மூடி திறந்திருந்தது. அந்த குப்பியுடன் ஒரு சிறிய பையையும் பார்த்தான் சமரன். அதில் கருப்பு நிற மருந்து தூள் இருந்தது. அதை பார்த்ததும் சமரன் இன்னும் கொஞ்சம் பதட்டமடைந்தான். அதன் பின் முன்னே வந்து பார்த்தான். கீழே தரையில் கிடந்த பையில் இருந்து சில பொடிகள் விழுந்திருந்தது. அவற்றை பார்த்த சமரன் குனிந்து அந்த பொடியை முகர்ந்து பார்த்தான். ஆனால் அந்த பொடியின் வாசனையை சுவாசித்தவுடன் ஒரு கணம் தலை சுற்றுவது போல எல்லாம் தலைகீழாக மாறியது சமரனுக்கு. உடனே அப்படியே கீழே தரையில் அமர்ந்து தலையை பிடித்துக் கொண்டு பலமாக இரும ஆரம்பித்தான். பிறகு முன்பு போல நன்றாக உணர ஆரம்பித்தவுடன் தான் எழுந்து நின்றான். பின் ஆச்சரியமான குரலில், கடவுளே, இது ரொம்ப வீரியமான விஷயம். குருவே, இதால ஒரு திறமையான நபரை கூட கொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன் என்றான். ஆமா சமரா, இந்த பொண்ணு உண்மையிலேயே நல்ல வீரியமான விஷயத்தை தான் தயாரிச்சிருக்கான்னு நானும் ஒத்துக்கிறேன் என்று பதில் தந்தார் வர்ணமித்திரர். அவரின் சொல்லை கேட்டதும் இசையருவி சாதித்து விட்டதை எண்ணி சமரனின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. ஆனால் அவளின் தற்போதைய நிலை அந்த புன்னகையை உடனே மறையச் செய்தது. அதை பார்த்த வர்ணமித்திரர் இசையருவியின் முகத்தை சுட்டிக்காட்டினார். அவளோட வாய் ஓரத்தை மட்டும் பாரு சமரா என்றார். வர்ணமித்திரர் இப்படி சொன்னவுடன் சமரன் உடனடியாக இசையருவியின் கையிலிருந்து கண்களை திருப்பி அவள் முகத்தை நோக்கினான். அப்போதுதான் அவள் உதடுகளின் அருகிலும் அதே கருப்பு பொடி பூசப்பட்டிருந்ததை பார்த்தான். உடனே இசையருவியின் இந்த நிலைக்கு காரணமும் அவளுக்கு என்ன நடந்தது என்றும் சமரன் புரிந்து கொண்டான். அவனது பதட்டம் அதிகமானது. சமரன் பீதியில் தனக்குத்தானே முணுமுணுக்க ஆரம்பித்தான். அப்படின்னா இவ விஷம் குடிச்சு தற்கொலை செஞ்சிருக்கான்னு அர்த்தமா? கடவுளே, அவ ஏன் இப்படி செஞ்சா? ஆனா இது எப்படி சாத்தியமாகும்? காலையில கூட நல்லா சிரிச்சு தானே பேசிட்டு இருந்தா. திடீர்னு இவளுக்கு என்ன ஆச்சு? அதுவும் ஏன் தேவையில்லாம அவ உயிரை போக்கிக்க நினைச்சா? ஐயோ, பைத்தியமா இவ! ஏதாவது பிரச்சனைனா சொல்ல மாட்டாளா? அதுக்கு தற்கொலை தான் செஞ்சுக்கணுமா? அப்படி என்ன அவசியம் வந்துச்சு என்று சமரன் தன் போக்கில் புலம்ப, வர்ணமித்திரர் சமரனை நோக்கி உரத்த குரலில் கத்தி அவனை சுயநினைவுக்கு கொண்டு வந்தார். உன் நினைவுக்கு வா சமரா, ஏதேதோ முணுமுணுக்கிற. சமரா, ஐயோ, அவ இன்னும் சாகல சமரா, இதுவரைக்கும் சாகல என்று வர்ணமித்திரர் அழுத்தமாக சொல்ல, அவரின் குரலில் தான் சுயநினைவுக்கு வந்த சமரன் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தொடங்கினான்.
ஆனால் அவன் இதயம் இன்னும் இசையருவிக்காக அமைதியற்று தவித்துக் கொண்டிருந்தது. அதனால் அவன் வருணமித்திரரை பார்த்து தாழ்ந்த குரலில், குருவே, இந்த பொண்ணு 1ஆம் தரவரிசை நட்சத்திர அபராஜிதன் மட்டும்தான். திறமையான பதவியில் இருக்கிறவங்களை கூட எளிதில் சாகடிக்கக்கூடிய இந்த விஷயத்திலிருந்து அவ எப்படி தப்பிக்க முடியும் என்று கேட்டான். அவன் இசையருவியின் அருகில் குனிந்து அவளது மூச்சை பார்க்க நினைத்தான். ஆனால் வருணமித்திரரின் வார்த்தைக்காக அவன் தன் இடத்திலேயே நின்று கொண்டிருந்தான். சமரன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த வருணமித்திரர் வழக்கமாக அழகாக இருக்கும் அந்த பெண்ணை பார்த்தார். அவ ஒரு சாதாரண பெண்ணா இருந்தா அவ இந்த விஷத்தால இறந்திருக்கலாம் சமரா. ஆனா என்று அவர் வார்த்தைகளை முடிக்காமல் நிறுத்த அதை கண்ட சமரனின் மனம் மேலும் அமைதியற்று தவித்தது. ஆனா என்ன குருவே, நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு புரியல என்று கலக்கத்துடன் கேட்டான் சமரன். சமரனின் பதட்டத்தை கண்ட வருணமித்திரர், ஆனா இசையருவி இந்த விஷத்தால இறக்க முடியாது என்று கூறி பேச்சை முடித்தார். வருணமித்திரர் இப்படி சொன்னவுடனே சமரன் ஏதோ யோசித்தான். தன் குரு ஏன் இப்படி சொல்கிறார் என்று அறிய முயன்றான். பிறகு ஏதோ நினைத்தவன் வருணமித்திரரிடம், அப்படின்னா குருவே, இவ மற்றவங்களிலிருந்து வேறன்னு சொல்றீங்களா? ஏன்னா அவ ஒரு விஷ நிபுணர், அதனால அவளுக்கு ஒன்றும் ஆகாதா? ஆனா ஒரு விஷ நிபுணர் அவங்க செஞ்ச விஷத்தால தவறுதலா கூட இறக்கலாம் இல்லையா? அவ ஒரு விஷ நிபுணருங்கிறதால அவளுக்கு இந்த விஷத்தால எந்த விளைவும் ஏற்படாதுன்னு கிடையாதே என்று தன் சந்தேகத்தை கேட்டான். சரியா சொன்ன சமரா. ரொம்ப திறமையான விஷ நிபுணர்கள் கூட சில சமயங்கள்ல விஷம் தயாரிப்பதில் தவறு செஞ்சு இறந்துடுறாங்க. ஆனா நச்சு உடல்னு ஒரு விஷயம் இருக்கு. எத்தனையோ லட்சத்துல அப்படிப்பட்ட உடலை கொண்ட ஒருவர் உருவாகிறாங்க. அவங்க ரொம்ப சிறப்பான மனிதர்கள் என்று வருணமித்திரர் விளக்கம் கூறினார். சமரன் தனது வாழ்க்கையில் முதல் முறையாக இந்த பெயரை கேட்கிறான். எனவே அவன் திரும்ப திரும்ப அதை சொல்லி பார்த்தான். நச்சு உடலா? நச்சு உடல்னு? ஆனா இதையெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்றீங்க குருவே என்று புரியாமல் கேட்டான் சமரன். அவனது இந்த கேள்விக்கு விடையளிக்கும் முன் லேசாக வருணமித்திரர் புன்னகைத்தார். பின் சில நொடி அமைதிக்கு பிறகு, சமரா, நீ உன் வாழ்நாள் முழுவதும் பாஞ்சாலத்திலேயே வாழ்ந்துட்ட. அதனாலதான் ஹீமவாகினியோட பல ரகசியங்கள் உனக்கு தெரியல. நான் உயிரோடு இருக்கும்போது ஹீமவாகினியில எங்கிருந்தோ ஒரு விஷ உடல் பெண் வந்தது எனக்கு நினைவு இருக்கு. ஒரு முறை யாரோ அவளை கோவப்படுத்தியது எனக்கு இப்பவும் நல்ல ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் அவ முழு சாம்ராஜ்யத்தோட சமவெளிகளையும் விஷத்தால நிரப்புனா. இதனால லட்சக்கணக்கான மக்கள் இறந்தாங்க என்று வருணமித்திரர் சொல்லிக் கொண்டிருக்க, இதை கேட்டதும் சமரனின் மனதில் சில கேள்விகள் வர ஆரம்பித்தன. கோபத்தில் லட்சக்கணக்கான உயிர்களை பலி கொடுக்கும் அளவு அந்த பெண் அவ்வளவு கொடூரமானவளா என்று யோசிக்க ஆரம்பித்தான். அவளுக்கு கொலை செய்வது கொசு அடிப்பது போலவா என்று அவன் மனம் கேட்டது. அப்போது அவன் முகத்தில் வந்த கேள்வியை பார்த்த வருணமித்திரர், ஹீமவாகினியோட சட்டம் ரொம்பவே ஆபத்தானதுன்னு உனக்கும் தெரிஞ்சிருக்கும் சமரா. அந்த பொண்ணு இப்படி செய்யறது மூலமா அத்தனை சட்டத்துக்கும் சவால் விட்டார். இதனால பல சக்தி வாய்ந்தவங்க மோசமா உணர்ந்தாங்க. அப்புறம் அந்த பெண்ணை பழிவாங்க பல பேர் முயற்சி செஞ்சாங்க. ஒருத்தர் பின் ஒருத்தரா பல சக்தி வாய்ந்த மனிதர்கள் பழி வாங்கும் நெருப்போடு அவளை அணுகுனாங்க. ஆனா யாராலையும் அவளை வெல்ல முடியல. ஆமா, வலிமை மிக்கவங்கள்ல ரொம்ப பலவீனமானவங்க துரோண வரிசை போர் வீரர்கள். ஆனா சக்தி வாய்ந்தவங்க 9 நட்சத்திர சக்தி சக்கரவர்த்தி. அவங்க எந்த நேரத்திலும் சக்தி மூதாதையரா மாற போறவங்க என்று வருணமித்திரர் பழைய தருணங்களை நினைவு கூர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார். இன்னும் பலவற்றை நினைவு கூர்ந்தவர் பின் தலையை அசைத்து நடப்புலகுக்கு வந்தார். அந்த பெண்ணோட கைகள்ல எல்லாரும் இறந்தது ரொம்ப துரதிருஷ்டவசமானது சமரா என்று வருணமித்திரர் பெருமூச்சுடன் சொல்ல, சமரனின் முகம் வியர்க்க ஆரம்பித்தது. எத்தனை சக்தி வாய்ந்த மனிதர்களை கொசு போல நசுக்கிய அந்த பெண் எவ்வளவு சக்தி வாய்ந்தவளாக இருப்பாள் என்று யோசிக்க ஆரம்பித்தான். சமரன் வருணமித்திரரின் கதையை மிகவும் சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருந்தான். மேலும் கேட்கும் ஆர்வம் அதிகரிக்க, அதுக்கப்புறம் என்ன நடந்தது குருவே என்று கேட்டான். சமரனின் கேள்வியை கேட்டதும் கடந்த காலத்தில் தோற்றுப்போன வருணமித்திரர் புன்னகையுடன் அவனுக்கு பதிலளித்தார். கடைசியில சில வலிமை மிக்க பெரியவர்கள் அவளோட சண்டையிட அழைச்சிட்டு வரப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையில மிக பெரிய ஆபத்தான சண்டை நடந்துச்சு. அதை பத்தி பலருக்கு தெரியாது. ஆனா அந்த சண்டையோட முடிவுல அந்த 5 நட்சத்திர சக்தி சக்கரவர்த்தியான அந்த பொண்ணு காயமடைஞ்சு அங்கிருந்து தப்பி ஓடிட்டாங்க. அவங்கள காயப்படுத்தின அந்த சக்தி பூஜ்ய தரத்தை சேர்ந்த முதியவர் அந்த பெண் கொடுத்த விஷத்துல இருந்து முழுசா குணமடைய 10 வருடங்களாச்சு என்று நீண்ட பெருமூச்சுடன் கூறி முடித்தார் வருணமித்திரர். இதை கேட்ட சமரன் ஆச்சரியத்துடன், 10 வருஷமா? அட கடவுளே என்று வாயை பிளந்தான். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.